வணக்க மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து ஒரு பாயசம் தான். கேரளா ஸ்டைல் பாயசம், அதாவது பாசிப்பருப்பு பிரதமன். இது வந்து மாதம்பட்டி சார் வந்து ஒரு கல்யாணத்தில் செஞ்சுருந்தாரு. 4 விதமாக செஞ்சுருக்காருங்க. அதில் நான் ஒரு விதமானதை செஞ்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் உங்கள் வீடு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம ஆர்எஸ் ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இதை குக்கரில் தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு நான் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. சிம்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அடை பிரதமன் வந்து நிறைய விதமாக இருக்குதுங்க. அதில் வந்து நான் இன்றைக்கி பாசிப்பருப்பில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் கடலைப்பருப்பில் கூட பண்ணலாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இது நல்லா இப்போ வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம இதை கழுவிட்டு வந்துடலாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து கொஞ்சமாக ஜவ்வரிசி சேர்க்குறேங்க. ஏன்னா வெறும் பருப்பாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நானுங்க ஜவ்வரிசி சேர்க்குறேன். இது நல்லா வாசனை வரைக்கும் வறுத்துட்டு நம்ம கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 கப் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கு 1 கப்புக்கு நான் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசியும் சேர்க்குறதால எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இது வேக வச்சிடலாம். இந்த பாருங்கள், ஜவ்வரிசி நான் வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன். சேர்த்துக்கலாம். அதையும் உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க. ஜவ்வரிசி வேணும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு விசில் 2 விசில் வந்தாலே போதுங்க. சூப்பராக நமக்கு வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கடாயில். இதில் நான் 2 கப் வந்து வெல்லம் சேர்க்குறேங்க. இன்னும் 1 கப் தான் பருப்பு எடுத்தோம், அதனால் 2 கப் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இனிப்பு வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க. அதுக்கு 2 கப் சேர்த்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூட வேணும்னா இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 3 விதமான தேங்காய் பால் வேணுங்க. ஃபஸ்ட்டு வர திக்கான பால் நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு தடவை சும்மா திரும்பியும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்து அது வந்து 2வது பாலை நம்ம எடுத்துக்க போகிறோம். நான் வந்து 1 கப் தான் தண்ணி சேர்க்குறேங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இதையும் நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். மொத்தம் நமக்கு 3 பால் வேணுங்க. இது 2வது பால். இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். 3வது நம்ம என்ன பண்ணலான்னா திருப்பி இதிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இது வந்து ஒரு பெரிய தேங்காயில் 1/2 முடி தான் எடுத்திருக்கேன். அதே வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இது வந்து 2வது பாலுங்க. பார்த்திங்களா? இப்போ வந்து 3வது ஒரு பால் வந்து எடுக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ இது குக்கரில் நமக்கு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெள்ளத்தை நம்ம உருக்கணும் இல்லையா? அது பார்த்திங்கன்னா எவ்வளோ நமக்கு மண்ணும் இதெல்லாம் இருக்குது. நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு குக்கரில் பாசிப்பருப்பும் ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா அதை குழைய நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம இதை அந்த வெள்ளைப்பாகை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. நமக்கு அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, அடி பிடிச்சிரும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. நல்லா கலந்து விட்டுகிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக அது எல்லாம் குழைய வருங்க. இது வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளோ சூப்பராக வரும்ன்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இப்போ கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும். இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக சுக்கு பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் அதை கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சோம் இல்லையா பால், 3வது பால் நம்ம சேர்த்துக்கலாம். கொதிக்கும் போது
சிம் பண்ணிவிட்டு நம்ம பால் சேர்க்கணுங்க, இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிடும். நல்லா சிம் பண்ணிவிட்டு இப்போ அதை சேர்த்து பொறுமையாக நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வந்ததும், அதாவது சும்மா லைட்டாக கொதி வந்ததும் நம்ம ரெண்டாவது எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பாலையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச பால் வந்து லாஸ்ட்டாக தாங்க சேர்க்கணும், ஃபஸ்ட்டே சேர்த்துடாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாம் நல்லா கலந்துருக்கு தெரியுதா உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ரெண்டாவது எடுத்தோம் இல்லையா, அந்த பாலையும் இப்போது சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்ததும். நான் வந்து மாதம்பட்டி சாரோட ரெசிபிஸ் நிறைய நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கேங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ரெண்டாவது பால் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் தேங்காய் பால் சேர்க்கும் போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணுங்க, இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு மாதிரி. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இப்போ ஒரு கொதி வந்ததும் லாஸ்ட்டாக நம்ம திக்கான பாலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இதுக்கப்புறம் நமக்கு அடுப்பை ஆனில் இருக்க வேண்டாம், நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பாசிப்பருப்பு பிரதமன் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ லீவில் இருப்பாங்க பசங்க, கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ஃபுல்லாக கூட நெய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நெய்யும் பாதி எண்ணெயும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு உங்கள் வீட்டில் எந்த பழம் இருந்தாலும் சரிங்க, வாழைப்பழம், அதை நான் கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கிறேன். நம்ம இதை நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அதை வந்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க, இல்லைன்னா வந்து அடியில் பிடிச்சிக்கும். லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தான் அடியில் பிடிக்காதுங்க. பொறுமையாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த தாளிப்பை நம்ம இதை பாசிப்பருப்பு பாயசத்தில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதே நெய்யில் நான் வந்து முந்திரியும் நான் வந்து தாளிச்சிக்கிறேங்க. நீங்கள் திராட்சை தேவைப்பட்டு நீங்கள் போட்டுக்கோங்க, இதையும் சேர்த்துக்கலாங்க. நமக்கு சூப்பரான பாசிப்பருப்பு பிரதமன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போகிற லைக் தாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போங்க யூடியூப். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.